இங்கே சுமாராக தான் இருந்துச்சு. ஹாய்ஸ் நம்ம இன்றைக்கி எங்கே கிளம்பிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நியர்பையில் எங்கே வந்து ஒரு ஸ்பெஷலாக ஒன் டே ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிகிட்டே இருந்தோம். சின்ன பாப்பா பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து அவளுக்கு எங்கே போகிறோன்னு சொல்லவே இல்லை. எங்கேயாவது ஆற்றுக்கு போகலாண்டா, அப்படி போகலாண்டா, இப்படி போகலாண்டா அப்படின்னு சொல்லி சர்ப்ரைஸாகவே கூட்டிகிட்டு வந்திருந்தேன். ஸோ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா அவள் வந்து சில் அவுட்டுக்கு வந்து ஸ்கூல்லேருந்து போயிருக்காங்க, டீமாக வந்து ஸ்கூல்லேருந்து போயிருக்காங்க. ஸோ நாங்கள் ஃபேமிலியே இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரோம். ஸோ ஒரு வழியாக வந்து என்ட்ரி ஆயாச்சு. இங்கே பார்த்திங்கன்னா இந்த மானெல்லாம் ஓப்பனிங்கில் இருந்தது. கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே ஓகே அப்படின்ட்டு என்ட்ரிக்கு வந்து சரி டிக்கெட்லாம் வாங்கிட்டு கிளம்பலாமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு வந்து 600 தான் டிக்கெட்டு. ஸோ இந்த லாக்கருக்கு பார்த்தீங்கன்னா 50 வந்து சார்ஜ் பண்ணாங்க. ஸோ நம்ம திங்ஸ் எல்லாம் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி சேஃபாக வச்சுக்கிறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ வந்து நாங்கள் லாக்கர் எல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் தான் நினச்சோம், சரி ட்ரெஸ் மாற்றிட்டு வந்து அதுக்கப்புறம் தானே உள்ள லாக்கரில் வைக்கணும், முதல்ல போய் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி போய் சேஞ்ச் பண்ணிவிட்டு லாக்கரில் எல்லாத்தையும் வச்சுட்டு ஒரு வழியாக வந்தாச்சு. ஏன்னா தண்ணிக்குள்ளே இறங்குறோம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்ஃபர்டபுளாக ட்ரெஸ் போட்டிருந்தா தான் நல்லாயிருக்கும். ஸோ நானே ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் ட்ரை பண்ணேன். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நான் அவ்வளோவா தீம் பார்க்லாம் போனதே கிடையாது. ஸோ இப்போ தான் சரி இவங்க ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டாங்க. பாப்பா இந்த இயர் பார்த்திங்கன்னா பெரிய பாப்பா 10th போகிறாங்க. ஸோ இப்போ தான் வந்து 10th எக்ஸாம் 11th 12th எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிருக்கிறதுனால பார்த்திங்கன்னா இவங்களுக்கு கொஞ்சம் ஸ்கூல் ஃப்ரீயாக இருக்குது. ஸோ இந்த டைம்லேயே கொஞ்சம் இவங்களை வெளியே கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டோம்னா அப்புறம் சம்மர் கிளாஸ் அப்படி இப்படின்னு போயிடும். ஸோ வெளியே போக டைம் கிடைக்குமா கிடைக்காதா தெரியல. அதனால் பார்த்திங்கன்னா பிளான் பண்ணி முன்னாடியே வந்தாச்சு. ஸோ இந்த ஸ்லைடெல்லாம் வந்து குழந்தைங்க விளையாடுறதுக்கு, குழந்தைங்க கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல இடம். மேபி வந்து சீசன் ஸ்டார்ட் ஆகாததுனால இங்கே கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சா என்னன்னு தெரியல. நாங்கள் ஒரு 10-11 மணிக்கு உள்ளே வந்திருப்போம். சாயந்தரம் 5 மணிக்கு அவங்களாம் அடித்து துரத்துற வரைக்கும் போவே இல்லை. பாப்பாங்களுக்கு மனசே வரல. அந்த மாதிரி பயங்கர என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. ஸ்கூல்லேருந்து வந்திருந்தாங்க, ஒரு 2-3 ஸ்கூல் வந்திருந்தாங்க. இப்போ இந்த ஸ்லைட்லலாம் அப்படியே கொஞ்சம் நேரம் ஜாலியாக அப்படி இப்படி சொல்லி விளையாண்டுட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்லைடு வர எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷம் ஆச்சு. நானும் வந்து பார்த்திங்கன்னா சின்ன பிள்ளைங்க மாதிரியே அவங்க கூட சேர்ந்துட்டு பயங்கர ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஃபீல் பண்ணி ரொம்ப வருஷம் ஆச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸ்கூல் டேஸில் காலேஜ் டேஸில் ஃபீல் பண்ணது. ஸோ இப்போ தான் ரொம்ப நாள் கழித்து சரி இவங்களோட அவுட்டிங் வருவோமே அப்படின்னு சொல்லி வந்திருக்கோம். உண்மையாகவே எல்லாருக்கும் சில் அவுட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு தெரியல. நாங்கள் வந்தப்போ தண்ணி நல்லா க்ளீனாக இருந்துச்சு, மெயின்டெனன்ஸ் சூப்பராக இருந்தது. ப்ளஸ் பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு வந்து 600 தான் சார்ஜ் பண்ணாங்க. எங்களுக்கு அதுவே வந்து அஃபோர்டபுளான ப்ரைஸ் தான். ஏன்னா அத்தனை ஸ்லைடில் நம்ம சும்மா ஒரு எக்ஸிபிஷன் போனோம் அப்படின்னா ஒரு ரெங்கராட்டனத்தில் 50 100 அந்த மாதிரி சார்ஜ் பண்ணுவாங்க. இதில் பார்த்திங்கன்னா நாங்கள் ரிப்பீட் மோடில் எத்தனை டைம் வேணாலும் போய்க்கலாம் அந்த மாதிரி இருந்தது. இந்த இடம் தண்ணி மட்டும் பார்த்திங்கன்னா பயங்கர சூப்பராக இருந்தது, இருந்தது சில் அவுட்டுக்கு அப்படிங்கிற தகுந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் வழக்கமாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு குட்டி பிளாக் தண்டர்னே சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஸ்லைடு வந்து அதை விட கொஞ்சம் பெருசு. நாங்கள் ட்ரை பண்ணது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு குழந்தைங்களது, அதுக்கப்புறம் அதோட பெருசு, அதோட பெருசு, அதோட பெருசு அப்படி அந்த மாதிரி ட்ரை பண்ணோம். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பயங்கரமாக இருந்துச்சு. சில் அவுட் தீம் பார்க் ஃபுல்லாக வந்தாச்சு. பக்கா தெளிவாக சூப்பர் செம்ம என்ஜாய்மெண்ட்டு. ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். எடுத்த உடனே பெரிய ஸ்லைடில் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து அடுத்தடுத்து வந்திருந்தோம் அப்படின்னா போர் அடிச்ச மாதிரி இருந்திருக்குமா என்னமோ. பாப்பா கூட சேர்ந்துட்டு நல்ல பயங்கர வழக்கமாகவே பார்த்திங்கன்னா இந்த யானை தலையிலேருந்து தண்ணி ஊற்றுன்னு சொல்லி இந்த இடத்துல கொஞ்சம் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணோம், இந்த எக்ஸ்பீரியன்ஸை ஃபீல் பண்ணோம் அப்படின்னு சொல்லி 2 டைம் வந்து மிஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா சரி ஓகே அப்படின்னு கரெக்டாக அந்த டைமிங்கில் பிடிச்சாச்சு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அடல்ட்டெல்லாம் வந்து இது பண்ணுற மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய ஸ்விம்மிங் பூல், குழந்தைங்களும் இங்கே வந்து விளையாடலாம். தண்ணி பார்த்திங்கன்னா அதோ பாப்பா வந்து இதில் தான் இருக்கா. தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு இடுப்பு அளவுக்கு இருக்குது. நம்ம வந்து நீச்சல் அடிக்கிற அளவுக்கு பெரியவங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஃபால்ஸ் மாதிரி ஏரியாவாக இருந்துச்சு.
அதுக்கப்புறம் இங்கேயும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லைட் வந்து பெரிய பெரிய இதாக இருந்துச்சு. அங்கே இருந்ததெல்லாம் ரொம்ப குட்டி குட்டிஸாக இருந்துச்சு. சரி ஓகே இங்கேயும் விட்டு வைக்க வேண்டாம் அப்படின்னு ஆளுக்கு ஒரு மேட்டை தூக்கிட்டு படபடன்னு கிளம்பிட்டோம். இந்த படியேறியே பார்த்தீங்கன்னா காலெல்லாம் பயங்கரமாக வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஓகே அப்படின்னு மேலே போயிட்டு சரி ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுவோமே அப்படின்னு ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸே உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சு. ஆனால் என்ன ஒரு விஷயம்னா இங்கே வந்து சின்ன பாப்பா வந்து அலவுட் கிடையாது. குழந்தை வெயிட் ரொம்ப கம்மியாக இருப்பா அப்படின்னு சொன்னாங்க. போலானா ஆனால் எது அடிப்பட்டா அப்புறம் எங்களை கேட்கக்கூடாது. நான் சொல்கிறத சொல்லிட்டோம். அவங்கக்கிட்ட போராடி சொல்லி இதை பண்ணி அவளை எப்படியாவது இதில் ஓகே அப்படின்னு ஒரு பலூனை தூக்கிட்டு வந்து ஒரு வழியாக இதில் கூட்டிகிட்டு போயாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவள் பயங்கர அலாட் ஆயிட்டாங்க. ஹாய் தம்பி, பார்த்தீங்கன்னா எங்களை தள்ளி விட போகிறாங்க. இப்போ ஒரு 4-5 டைம் அவள் போயிட்டு வந்திருப்பா தனியாகவே. ஃபஸ்ட் டைம் மட்டும்தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணி சொல்லி அதை பண்ணி இதை பண்ணி எங்களுக்கு வேலையே பார்த்தீங்கன்னா ஒரு 20-30 டைம் போயிருப்போம். ஹாய் ஹாய்ஸ், இப்போ பாருங்க 2 பேரும் மேட்டை தூக்கிட்டு கிளம்பிட்டாங்க. மறுபடியும் ஒரு ரவுண்ட் போகிறேன்னு. எங்கே இருக்கா அவள்? மேட்டை தூக்கி தலை மேலே போட்டு போவா. போன நான் இப்போ பாருங்க ஒன்று இப்போ தான் எட்டு உடைக்கிறாங்க. ஓகே ஓகே. ஐயோ எங்கடா வருது, மெதுவாக வருது ஸ்லைடு. எங்கடா வேகத்தையே காணோம். ஃபஸ்ட்டு ஒரு வாட்டியே விட மாட்டேன்னாங்க, இப்போ 5 வாட்டி போயிட்டு வந்துட்டாப்பா. வா இவ்வளோதான் இருக்குது. டன். இன்னும் அந்த பக்கம் அதெல்லாம் சூப்பராக இருக்குது. அதில் அப்புறம் போய் பார்த்துக்கலாம். சில் அவுட். எப்படி தண்ணீர் ஊறி வெள்ளையாட்டியா? தண்ணியில் ஊறி வெள்ளையாட்டனா? வெள்ளையாகல, கண்ணன் கரையேன்னு 2 பேரும் எங்கே இருக்கிறோன்னு தெரியல. பார்த்தீங்கன்னா நாங்கள் 2 பேர் மட்டும் வேறு இடத்துக்கு வரலான்னு வந்திருக்கிறோம். சைல்டு ஒன்றுத்தையும் நீ போகும்போது வீடியோ எடுக்கிறேன், நான் போகும்போது வீடியோ எடுக்கிறேன். நிறைய மெமரிஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்தது. பாப்பாங்க 2 பேரும் தனித்தனியாக ஒரு டைமு, அப்புறம் நான் வந்தது சின்ன பாப்பா கூட ஒரு டைம், பெரிய பாப்பா கூட ஒரு டைம், அந்த மாதிரி மாறி மாறி பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருந்தது. செம்ம என்ஜாயிங்காக இருந்துச்சு. இங்கே நியர்பையில் இருக்கிற ஃபேவரட் பிளேஸ் தீம் பார்க் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஈரோட்டிலேருந்து ரொம்ப பக்கம். ஃபேவரட் பிளேஸ் தீம் பார்க் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஈரோட்டிலேருந்து ரொம்ப பக்கம். நம்ம வந்து கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ்லேருந்து ரொம்ப பக்கம். ஒரு 1/2 கிலோமீட்டர் தான் இருக்கும். நம்ம வீட்டிலேருந்து ஒரு 4 to 5 கிலோமீட்டர் இருக்கும், அவ்வளோதான். ஃபுல்லாகவே பாட்டு போட்டுகிட்டே இருந்தாங்க. ஃபுல்லாக பாட்டு ஓடிட்டே இருந்ததுனால எங்களால் காப்பிரைட் வந்துடும் அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல நான் வந்து ஆடியோ மியூட் பண்ணிட்டேன். கத்திட்டே போனோம், செம்ம கத்தி. இந்த இடம்லாம் அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லி கை காலெல்லாம் இப்படி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி உள்ளே ஒரு வழியாக அப்படியே தள்ளி விட்டுட்டாங்க. போகும்போதே பெரிய ஸ்லைடு இங்கே இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா இது ஒரு 2-3 எக்ஸ்பீரியன்ஸ், 3-4 எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சு. பயங்கர த்ரில்லாக இருந்தது. நாங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒன்றா ட்ரை பண்ணோம். இவங்க தான் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ எடுத்துட்டாங்க. இந்த இடமெல்லாம் செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு. பயங்கர த்ரில்லிங்காக இருந்தது. ஓகே அப்படின்னு சொல்லி அப்புறம் ஒரு வழியாக எல்லாத்தையும் முடிச்சுட்டு நல்லா மட்டை ஆயிட்டேன். வெளியே வந்த உடனே மயக்கமே வர அளவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஆனா என்ன நடக்குதுங்க? சாப்பிட்றது நடக்குது. ஐஸ்கிரீம். ஆக்சுவலி சாப்பாடு சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா சக்க கூட்டம், அதனால் வீடியோ எடுக்கல. சோத்தையும் முடிச்சிட்டோம். சுமாராக தான் இருந்துச்சு. அடுத்த ஐஸ்கிரீம் மட்டும் ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு அப்புறம் போகிறோம். வீட்டுக்கு போகலாமா? போகலாம். செம்ம டயர்டில் பயங்கரமாக இதாகிட்டோம். அவ்வளோதான், இன்னைக்கு விலாக் ஓவர், முடிஞ்சு. போய் வீட்டில் சோறு கிடையாது, அதனால் ஏதாவது இருக்கிறத சாப்பிட்டு பட்னியாகவே படுத்துட்டு நீங்கள் தான் தோசை விட்டு கொடுக்கணும். ஓகே guys, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து சம்மர் வெக்கேஷன் எங்கே போனீங்க, என்ன பண்ணீங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் எங்கள் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. பாய்.